கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான உரை உறவுகளே, இந்த தபசு கால நாட்களிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தபசு கால நாட்களிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போமாக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் 5 வசனங்கள் 31 தொடக்கம் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நான் சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்லுகிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்லுகிறேன். நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. பிரியமானவர்களே, நான் இந்த வாசகத்தை சுருக்கமாக வாசித்திருக்கிறேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு இந்த வாசகத்தினூடாக தருகின்ற செய்தி, இறை அங்கீகாரமா பிறரிடமிருந்து பெருமையா? ஒவ்வொரு நல்லவனுக்கும் ஒரு எக்ஸ்பயரி டேட் உண்டு என்று சமீபத்தில் ஒரு ட்விட்டர் பக்கத்திலே ஒரு மெசேஜ் வந்தது. எவ்வளவு உண்மை! இயேசுவும் தன் பொறுமைக்கு எக்ஸ்பயரி டேட் கொடுத்துவிட்டு தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்காக உங்களுடைய இவ்வளவு செய்த பின்பும் நீங்கள் என்னை நம்பவில்லையே என்று ஏமாற்றும் இயேசுவின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. தன் வாழ்வு முழுவதையுமே அவர்களுக்காக அர்ப்பணித்து விட்ட பின்பும் அவர்கள் சந்தேகப்படுவதை அவரால் தாங்க இயலவில்லை. மனித இயல்பில் இயலாமையின் விளிம்பில் இவ்வார்த்தைகளை அவர் உதிர்க்கிறார். நல்லோரெல்லாம் போற்றப்பட்டிருந்தால் இந்த உலகம் எங்கே போயிருக்கும்? பணக்காரர் ஏழை என்ற வர்க்க பிரிவே இருக்கக்கூடாது என்று தன் வாழ்வாதாரம் பற்றி கூட கவலைப்படாது உலக நலன் பற்றி மட்டும் சிந்தித்த கார்ல் மார்க்சின் இறுதி ஊர்வலத்தில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டு அவரது சேவையை கொண்டாடியதே இச்சமூகம். இப்போது மட்டுமல்ல, இயேசு வாழ்ந்த காலமும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பதை எண்பித்துத்தான் அவரது சிலுவை கொலை. நல்ல மனிதர் ஒருவரின் புலம்பலுக்கு நம் பதில் என்ன? ஆமென்.